ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கும்போது, பாதியிலேயே 3 முக்கியமான இந்திய வீரர்களை தற்போது கௌதம் கம்பீர் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே தற்போது 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்திட்டாங்க. இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும், இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா அவர்களும் கேப்டனாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் ரோஹித் சர்மா அவர்களுடைய கேப்டன்ஷிப் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. முழு நேர கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களையே அமர்த்த வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கைகளை வச்சாங்க. தற்போது மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு 3வது டெஸ்ட் போட்டி தற்போது துவங்குச்சு. இதில் முதல் நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா பெருமளவு மழையினால் கைவிடப்பட்டுச்சு. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா முழுக்க இந்திய பவுலர்கள் மீது ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. அதில் அதிகபட்சமாக ட்ராவிஸ் ஹெட் 152 ரன்களும், ஸ்டீவ் ஸ்மித் 101 ரன்களும் குவிச்சிட்டாங்க. இதனால் 10 விக்கெட் இழப்பிற்கு ஆஸ்திரேலிய அணி 445 ரன்களை குவித்து வலுவான நிலைமையில் இருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சரியான பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிட்டாங்க. சுப்மன் கில், ரிஷப் பண்ட், விராட் கோலி, ஜெய்ஸ்வால் அப்படின்னு அனைவருமே பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்து வெளியேற தற்போது இந்திய அணிக்காக KL ராகுல் அவர்களும், ரோஹித் சர்மா அவர்களும் களத்தில் இருக்காங்க. 3வது நாள் ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதன் காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாதியில் கைவிடப்பட்டுருச்சு. 51 ரன்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து இருக்கக்கூடிய இந்திய அணி தற்போது ரொம்பவே தடுமாற்றத்தில் இருக்காங்க. இந்திய அணி அடுத்த வருடம் நடக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்னா இந்த தொடரில் குறைந்தது 3 போட்டிகள்லையாவது வெற்றி பெற வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 3 போட்டிகளில் 2 போட்டிகள்லையாவது இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது தற்போது மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்திய அணி வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில தான் கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொடரினுடைய போக்கை அறிந்து 3 முக்கியமான வீரர்களை இந்தியாவுக்கு திரும்பும்படி அறிவுரை கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா, இந்த தொடருக்கு மொத்தம் 18 வீரர்களை அணியில் தேர்வு பண்ணாங்க. இவங்க போக யாருக்காவது இன்ஜுரி ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு யோசனையில் 3 ரிசர்வ் வீரர்களை தேர்வு பண்ணாங்க. அது யார் அப்படின்னா முகேஷ் குமார், நவ்தீப் சைனி, யாஷ் தயால் அப்படின்னு 3 வேகப்பந்து வீச்சாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கக்கூடிய முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஆகாஷ் தீப், அதே போல் பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. இவங்களை வச்சு தற்போது பெரிய அளவில் இங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதனால் நீங்கள் இங்கே இருந்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் தாயகம் திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லி தற்போது அவங்கள இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அனுபவம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் அவர்களாலேயே இந்திய அணிக்கு பெரிய அளவில் வேகப்பந்து வீச்சில் உதவ முடியாத போது நீங்கள் இருந்து எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதனால் அவங்க தற்போது இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க. தற்போது மீதம் இருக்கக்கூடிய போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா எந்த ஒரு பிளேயிங் 11ஓட களமிறங்கினா அது இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும், பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.